பெரும் கோளாக மாறும்போது இந்த சுழற்சியின் தன்மை நடுவெப்பம் அந்த பரம்பொருளுக்கு வெப்பத்தின் தன்மை அதிகமாகும் போது தன் அருகில் இருக்கக்கூடிய பொருள்களை மாற்றி அமைக்கின்றது. ஆனால் அதே போல் பல் பாறைகளாக மாறுகின்றது. அது வெப்பத்தின் தன்மை அதிகமாகும் போது பாறைகள் ஒன்றாக கலந்து ஒன்றாக மாறுகின்றது. ஆனால் தான் சுழற்சியின் தன்மை வளர வளர வெப்பத்தின் தன்மை கூட கூட உலோகங்கள் உருகி கதிரிக்க செக்க வேகத்தின் தன்மையும் அழுத்தத்தின் தன்மையும் அதிகமாகின்றது. அவங்க நாம் இரும்பிலிருந்து வரக்கூடிய அணுவின் வேகமும் சாதாரண பொருளின் எரியக்கூடிய வேகங்களும் வித்தியாசம் உண்டு. இதே போல அவன் வெப்பத்தின் தன்மை அதிகமாகும் போது அவன் தன்மையின் வேகம் அதிகமாகின்றது. அப்ப தனக்குள் எடுத்துக்கொண்ட பொருள்கள் அனைத்தும் அது கரையும் சக்தியாக தான் சுழற்சி நிலைகள் இருந்தாலும் நாம் ஒரு கிளாஸில் நீரை வைத்து சுழற்றினால் அந்த நீர்கள் ஒன்றுக்குள் அடங்கி அதற்குள் இருப்பது போல இந்த நட்சத்திரத்தின் நிலைகள் அது வேகத்தின் தன்மை இருந்தாலும் அது ஈர்ப்பின் வட்டத்திற்குள் தன் சுழற்சியின் வெப்பங்கள் அதிகமாகி முதல்ல நீராக இருந்தது அமில சக்தியாக உலோகங்களாகி அது எடைக்கூடிய அமிலங்களாக மாறுகின்றது. அதிலிருந்து வெளிப்படும் அந்த ஆடியின் தன்மையும் அது வெளியில் அதை விமர்த்தப்படும் போது அது ஓடும் பாதையில் ஈர்ப்பு வட்டத்துக்குள் செல்லப்படும் போது இது பிரபஞ்சத்தில் வரக்கூடிய விஷயத்தின் தன்மையை அது இயக்கி ஒரு பால்வழி மண்டலமாக தனக்குள் ஒரு வட்ட வடிப்பை அமைத்துக் கொள்கின்றது. அப்படி அமைத்துக் கொண்ட இந்த சக்திதான் விண்ணிலிருந்து வரக்கூடிய விஷயத்தின் தன்மையை அது அடக்கி தனக்குள் சாந்தப்படுத்தி அந்த உணர்வின் சக்தியை இந்த நட்சத்திரம் தான் உணவாக எடுத்து அந்த நட்சத்திரம் ஒடுங்கும் போது எந்த வெப்பகாந்தங்கள் அது உருப்பெற்றதோ அதே போல இந்த சூரியன் ஆகும்போது வெப்பகாந்தத்தின் ஆரம்ப நிலைகள் கொண்ட தெளிவான இயக்க சக்தியினுடைய நிலைகள் பெற்று வெப்பகாந்தங்களை அது அனுப்புகின்றது. இதுடன் சேர்த்த இந்த விஷயத்தின் தன்மையை இந்த சூரியன் சுழற்சி வேகம் அதிகமாகினாலும் அதிலிருந்து வெளிவரக்கூடியதான் அல்ட்ரா வயலட். அதனால்தான் ஆரிசேஷன் என்று மறந்து விஷத்தை அடக்கி இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்தான் நாராயணன் என்று நிலைகளை நாராயணன் எது மேலே பள்ளி கொண்டான் ஆரிசேஷன் என்று. ஆனால் உருபுறும் சக்தியாக இந்த விஷத்தின் ஆற்றலாக அதை இயக்கினான் என்ற இந்த பேரண்டத்தின் பெருமையைதான் அது ஒரு பிரபஞ்சத்தின் நிலைகளை சிருஷ்டித்தது. அதிலிருந்து வந்த வெப்பகாந்தங்கள் தான் இந்த விஷயத்தின் தன்மை வரும்போது மீண்டும் எலக்ட்ரானிக்காக இயக்க சக்தியாக மாறி துரித நிலையை கொண்டு மற்றொரு பொருளை தனக்குள் எடுத்து அணுவின் தன்மை வளர்ச்சியாக என்ற நிலையை அந்த மெய்ஞானிகள் தெளிவாக நம்மளுக்கு உணர்த்தியுள்ளார்கள். ஆகவே அதன் வழி வந்ததுதான் ஒரு பிரபஞ்சத்துக்கு கோள்கள் எப்படி சூரியன் கோளாகி நட்சத்திரமாகி அது சூரியன் ஆனதோ இதே போல இந்த கோள்களாகி அது நட்சத்திரங்கள் ஆகப்படும் போது இன்று நாம் ஒரு சூரியனை சுற்றி முதலில் கோளாக உற்பத்தியானது அனைத்தும் நட்சத்திரங்களால் சென்று விண்வெளியிலிருந்து விஷத்தின் தன்மையை ஒடுக்கி நாம் பூமியின் அதாவது சூரியன் பிரபஞ்சத்துக்குள் அது ஈர்த்து அது சேர்க்கும் இந்த சக்தியின் தன்மையும் சூரியனின் காந்த சக்திகள் கவரப்படும் போது அதன் வழியில் ஏற்படும் கோள்கள் தான் நவக்கோள்கள் என்பது. அது நவக்கோள்கள் ஆனாலும் ஒவ்வொரு கோளும் தனியும் உண்மையிலும் நாம் எப்படி ஒரு குழந்தைகள் ஆனாலும் நாம் ஒரு கோள் தான். நம்மளின் பின்னணியிலே எப்படி குழந்தைகள் பிறக்கின்றனரோ அதே ஒத்து நிலையை போல ஒவ்வொரு கோளும் தனக்கு உமிழ்த்தி அது வெளிப்படும் சக்தியின் தன்மையை இந்த சூரியன் கவற்றால் அந்த சூரியனை ஒட்டி அந்த கோளை ஒட்டி பல கோள்களும் வளர்ந்து நமது பூமியை ஒட்டி சந்திரன் எப்படி இதிலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட இந்த உணர்வு சூரியனின் காந்த சக்தி அது கவர்ந்தாலும் பூமியின் ஈர்ப்பு வட்டத்துக்குள் நம்ம பூமியை தான் சுழன்று கொண்டிருக்கின்றது. இதை போலதான் ஒவ்வொரு கோள்களையும் அது உமிழ்த்தி அதனுடைய ஈர்ப்பு வட்டத்துக்குள் சென்று விதனின் ஒத்த நிலையில் வளர்ந்தால் அந்த கோளின் நிலைகள் சுழன்று கொண்டிருக்கின்றது. எந்த சூரியன் நிலையில் கொண்டு இந்த கோள்களும் நட்சத்திரம் வளர்ந்ததோ இதன் ஈர்ப்பு வட்டத்துக்குள் ஒரு சரீரமாக இயக்குகின்றது. இப்ப நாம் உடலுக்குள் இருதயத்தை எடுத்துக்கொண்டால் நாம் உணர்வின் சக்தி இதை துணை கொண்டு எதனின் நிலையில் கொண்டு அது அடுக்கடுக்காக தன் நிலையின் இருதயங்களை உருவாக்குகின்றது. இதை போன்றுதான் சூரியனுடைய நிலைகளும் ஒன்று ஒத்த நிலைகள் கொண்டு ஒரு கோளின் சக்தி ஆனாலும் அதன் இயக்க சக்தியாக மாறந்து ஒரு பிரபஞ்சத்தின் தன்மை அடைந்து அது பல நிலைகள் செய்கின்றது. ஆகவே பேரண்டத்துக்கு சூரியன் உயிராக இருந்தாலும் நம் உடலின் தன்மை நாம் உயிர் சூரியனாக தான் நரநாராயணா நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நாம் எப்படி மனிதனானோம் என்ற நிலையை மெய் உணர்வே அகம் அகசியன் தன் உணர்வின் தன்மை ஒரு அகம் என்பது ஒரு பொருளின் தன்மையை இயக்கும் ஆற்றல் கொண்ட சக்தி. ஆக ஒவ்வொரு பொருளின் உணர்வின் தன்மையை அந்த அகத்தின் இயக்கத்தை அறிந்து உணர்ந்தவன் அகசியன். ஆகவே அவனின் எண்ணம் ஆனால் அகசியனை சிறு கூலையாக போட்டு காட்டியிருப்பார். அணுவுக்குள் அணுவின் தன்மையும் அணுக்குள் அகத்தின் இயக்கத்தையும்
அவன் கண்டுணர்ந்து அந்த உணர்வின் சக்தியை தனக்குள் இந்த மனித உடலிலே அவன் கண்டுணர்ந்தான். அந்த கண்டுணர்ந்த சக்தி தான் இப்ப பிரபஞ்சத்தை நாம் அறிந்து உணர முடிகின்றது. ஒவ்வொரு ஒன்றுக்கும் அந்த இயக்கத்தின் சக்தியை அது பெயரிட்டு வைத்து நாம் அறிந்து கொள்வதற்காக இந்த நிலைகளை செய்தான். அவன் தான் நமது பூமி. அது சொல்லப்படும் போது பார்வதி எது நாம் பூமி சொல்லப்படும் போது வடத்துருவம் அதனுடைய பாதையில் பற்றும் அனைத்து சக்தியும் தனக்குள் சேர்த்து இந்த உடலான சிவமாக அது மாற்றிக்கொள்கின்றது. இதற்கு பேர் பார்வதி என்று வைக்கின்றான். பார்வதிக்கும் சிவனுக்கும் கல்யாணம் ஆகின்றது. எது பார்வதிக்கும் சிவனுக்கும் கல்யாணம் ஆகின்றது. ஆகையினாலே இந்த உலகத்தில் இருப்போர் அனைவரும் அங்கே குவிக்கப்படும் போது இந்த பூமி தாங்காது என்பதற்காக அவர் என்ன செய்யறாங்க, இந்த அகசியனை நீ தெற்கில் போ என்று சிவன் சொன்னதாக கதை எழுதுகின்றார். ஒரு அணுவிற்குள் இந்த வெப்பத்தின் தனது இயக்க சக்தி அது இயக்கமானது. இதுதான் அகசியன் என்று. ஆக சிறு அணுவாக இருந்தாலும் அந்த உணவின் தன்மை நாம் பூமியின் நடு வெப்பம் தென்பகுதியில் ஏற்படும் வெப்பம் அந்த உணர்வுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஊடுருவி அது இயக்க சக்தியாக மாறுகின்றது. அதான் அகம் என்று அகசியன் என்றும் அதனின் நிலையை அது இயக்கமாக பூமியின் நடுவிட்டமான இந்த வெப்பங்கள் கூடி தென்பகுதியில் ஏற்படும் இந்த வெப்பம் பூமியின் நடுவிட்டம் அது அடைந்து அதனின்று தோன்றும் இந்த வெப்பங்கள் வடதுருவத்தில் சேரும் இந்த சக்திகள் உறைந்த பனிப்பாறைகளை நீராக மாற்றி இந்த பூமியை சமப்படுத்தும் நிலை. இதையெல்லாம் நாம் தெரியப்படுத்துவதற்குத்தான் அந்த ஞானிகள் அந்த சிவன் நீ தெற்கிலே போ, எல்லா கூட்டம் இங்க வந்துருச்சுன்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் ஆகும். அப்போது கூட்டங்கள் எல்லாம் வந்துவிட்டால் பூமியின் நிலையை தடுமாறிவிடும். தாங்காக அதனால அவசரி நீ தெற்கு போ என்று இதெல்லாம் நம்ம அர்த்தம் புரிகிற அளவுக்கெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறோம். நாம அர்த்தத்தை பூராத்தையும் அனர்த்தத்தை பண்ணிட்டு அவசியம் அவர் ஏதோ பேர திராவிட கலக்காரர் அவசியம் எடுத்துக்கிட்டோம்னா அவர் பிராமணாள். அதனால் அவசியம் சொல்லாத இந்த காலத்தில் பண்ணால் அவர் பெரிய தத்துவத்தை தெரிஞ்சிட்டவர். ஏன்னா உலகத்தினுடைய நிறைய விஷயம் அவர் பிராமணர். ஆனால் அவர் சொன்னாலும் அவசியம் ஐயோ உலகத்தை விடுதலை பட்சமான இவர். இப்படியெல்லாம் நாம் வேற்றுமையினுடைய நிலைகள் எடுத்து அந்த ஞானிகள் இரண்டு இயக்கங்களை எடுத்து அது எவ்வாறு காட்டினார் என்ற நிலை உட்பொருளை காணவில்லை. இவர் கற்றுணர்ந்த நிலைகள் தான் இவர் ஆண்டவனே இல்லைங்கிறது. இவர் ஆண்டு கொண்டிருப்போர் யார் என்றே இவர் புரியவில்லை. அப்புறம் ஆண்டவனே இல்லை என்றால் எங்க சொல்றது? இவர் ஆழ்வது யார், கொடுப்பதை படைப்பது யார், தனக்குள் இருந்து ஆண்டு கொண்டிருக்கிறாங்க. இதை மறந்துட்டார். தனக்கு உள்ளிருந்து கடவுள். ஆனால் அதே சமயம் நமக்குள் ஆண்டு கொண்டிருப்பது யாரு? அவன் அன்றி அணு அசை. இந்த உயிரில் உடல் ஒரு அணு அசையுமா? கடவுளே இல்லை பிடிங்கிறார். இவருக்குள் இருப்பது யார் என்றே இவர் உணர முடியல. இவருக்கு உபதேசிக்கப்பட்டார். அவர் கொடுப்பதை எண்ணீடு இரையாகின்றது. அந்த இறையின் சக்தி இவர் குட்டி செயலாது. இவர் இல்லை என்று செயல்படும் போது உணவை பொருள் இங்கு இயலாகவும் மனித இயல்பு இங்கு இழக்கப்படுகின்றது. மெய்முறை பொருள் நிலை தனக்குள் தடையாகின்றது. வெறி உணர்வின் தன்மை தனக்குள் கூட்டுகின்றது. ஆக நன்முறை பொருள் தடையாகின்றது. ஆக இந்த விஷத்தின் தன்மை மற்றொரு உணர்வுகளை இது விஷத்தை ஏற்ற முடிகின்றது. விஷத்தின் தன்மை இவருக்குள் கூடும். ஆக இதை இவர் பெறப்படுகின்றார். இதையெல்லாம் அவரவர்கள் உணவுக்குப்ப எண்ணீரை நமக்குள் ஆழ்வகம் கொடுப்பதை படைத்து விடுகின்றான். அது பிரம்மம். அதான் இன்று நம்ம ஞானிகள் அந்த அகசியம் காட்டிய நிலையை நமக்குள் ஜீவனாக இருப்பது உயிர். நாம் எந்த குணத்தை எடுக்கின்றோமோ அது எனக்குள் உடவோடு ஐக்கியம். அது பிரம்மம். பிரம்மா அம்மா தாய். நாம் எந்த குணத்தில் தன்னை எடுத்துக்கொள்றோமோ மா பிரம்மா அம்மா. இதை நமக்குள் அறிந்து கொள்வதற்கு இதை நமக்குள் பிரம்மா என்ற பிரம்மம். ஆனால் அதே சக்தி எனக்கு தாயாக இருந்து அதனின் வழியே என்னை வளர்க்கின்றது. இது காட்டியது அவசியம். ஆகவே இதன் அகத்தின் இயக்கத்தின் நிலையும் உங்களுடைய இணைப்பின் தன்மையும் அது பிரம்மா. நாம் எடுத்துக்கொண்ட உணவின் சக்தி என் உடலாக சேர்க்கப்படும் போது ஓம் நமச்சிவாய நாம் எடுத்துக்கொண்டு நமது சிவமாக மாறின சிவாய நமவும். எந்த குணத்தின் தன்னை நான் எடுத்துக்கொள்ளவும் அது பிரம்மமாகி எனக்குள் சொல்லாக வரும்போது சிவாய நமவும். இப்ப நாம் இந்த ஞானின் அருள் பெற வேண்டும் என்று எண்ணுகின்றேன். அந்த உலகின் தன்மை எனக்கு உயிரிலே படும்போது பிரணவம் அந்த குணம் எனக்குள் அந்த உணர்வாக வடித்து என் உடலுடன் இயக்கும்போது பிரம்மம் பிரம்மா. அந்த உணர்வின் சக்தி எனக்குள் தாயாக நின்று
அது என் உடலுக்குள் பிம்பமாகின்றது. அப்ப நான் எண்ணி உணர்வுகள் எனக்கும் பதிவாகின்றது. எனவே எண்ணும் போது குருவாக அது நல்வழியை காட்டும். ஆக அவர் என்ன செய்ய சாமியே இல்லை கடவுளே இல்லை என்று தனக்குள் இயக்குவது எண்ணுகின்றார். அது எண்ணும்போது அவருக்குள் அது ஜீவனாகின்றது. அது வீண் என்று பிரம்மமாகின்றது. தன்னை அறியாதே தனக்குள் மனிதன் என்ற உணர்வே இல்லாதபடி மனிதன் சிருஷ்டிக்கும் தன்மை பெற்றவர் என்று தன்னை உணராத நிலை வரப்போகும்போது அது பிரம்மமாகி தன்னையே தன் உணர்வின் தன்மையை அழித்துக் கொள்கின்றார். தான் வளரும் சக்தி தனக்கே தான் தடை வைத்துக் கொள்கின்றான். அவன் கொடுப்பதை படைப்பவன் உயிர், அதை வைத்து ஆளுபவன் அவன். ஆக அவன் அன்றி அணுவ அசையாது. நாம் அவன் இல்லை உயிர் இல்லைன்னு நாம் எங்க போய் அசைகிறது? நம்ம அவனன்றி அணுவ அசையாது எங்கு இருக்கிறான்னு நினைக்கிறோம். ஆக பிரபஞ்சத்தில் பேரண்டத்தில் நிலைகள் இருந்தாலும் நம் உயிரின் தன்மை தனக்குள் இழுத்து நமக்குள் ஜீவனாக அது இருந்து ஒவ்வொன்றைக்கும் ஜீவன் பெறச் செய்கின்றான். ஆக நமக்குள் உயிராக நின்று நமக்குள் செய்வது அவனன்றி அணுவாசையாது என்பது. ஆகவேதான் அந்த அகசியன் தனக்குள் அந்த உணர்வின் தன்மை பெற்றால் ஆக நம்ம பூமியின் தன்மையை பார்வதி நாம் பூமி சொல்லும் போது வடத்துருவத்தில் தான் பார்வைப்பட்டதை தனக்குள் எடுத்து பார்வதிக்கும் சிவனுக்கும் கல்யாணம். ஆக இந்த உடலான சிவத்துக்கும் தான் பார்வைப்பட்ட இந்த சக்திகள் அது ரெண்டும் ஒரு மனதாகி ஒன்றாக இணைகின்றது என்ற நிலையை இங்கே காட்டப்படுகின்றது. ஆக கல்யாணம் போது வடத்துருவம் வளர்ந்து வருகின்றது. அதன் எடை கூடும் போது எல்லா சக்திகளும் வந்தால் என்ன செய்யும் நிலை வளர்ந்து போகும். அதன் தெற்கில் இந்த வெப்பத்தின் தன்மை வரப்படும் போது நீராக மாறி கடலாக இங்க வரப்பும் போது இங்கு சமமாகின்றது. அதனால்தான் என்ன செய்யறாங்க, அகஸ்தியருக்கு எவ்வளவு நாள் அவர் கருண்டத்தில் தண்ணி வச்சுக்கிட்டே இருப்பார். அவருடைய உள்பொருளாக நாம் புரிஞ்சுக்கிடணும் இல்ல. எதையும் எடுத்து நகத்தின் தன்மை நாம் எடுக்கும் போது ஆவியிலே நெருப்பானது. அந்த ஆவியின் தன்மை தனக்குள் எடுத்தாலும் மேகமாகி நீராக நிலைகள் ஆனது. அகத்தின் இயக்கத்தின் தன்மை ஆவியின் சக்தியின் நிலைகள் இங்கே தெளிவுற உணர்த்தப்பட்டது. அதனால அவருக்கு எங்க பார்த்தாலும் அகஸ்தியர் இருக்கிற பக்கம்லாம் தண்ணி இருக்கு. அந்த உணர்வின் சக்தி எடுக்கக்கூடிய இந்த இனம் தனக்குள் ஈர்க்கும் சக்தியான நிலையில் வரப்படும் போது மலைகள் அனுசீரம் நம்ம கீழே தண்ணி இல்லைங்க. பாகமண்டலத்துல மைசூர்ல எடுத்துக்கிட்டோம்னா பாகமண்டலத்துல போன தண்ணி ஊற்றி இருந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி சில சில மலைகள்ல பார்த்தோம்னா தண்ணி மேல தண்ணி இருக்காது, மலை உச்சியா இருக்கும், இங்க தண்ணி இருக்கும். ஆக தனக்கும் பார்வதி தனக்குள் இந்த காந்தத்தின் சக்தி இழுக்கப்படும் போது அந்த நீரினை கவரும் இந்த சக்தியின் தன்மை கொண்டு ஒரு பாறைக்குள் கவர்ந்திருந்தால் மேகமாக சென்றாலும் அது தனக்குள் கவர்ந்து அது நீராக வடிக்கின்றது. அதனின் நிலைதான் அகம் என்ற நிலையை கொண்டு தன் உணர்வின் சக்தியை நீராக மாற்றுகிறான் என்ற நிலையை அந்த உயர்ந்த சக்தியின் நிலையில் எங்கே தந்து உணர்வோ அங்கெல்லாம் நீர்நிலை இருக்கிற பக்கம் எல்லாம் அகசியன் இங்கே வந்து சென்றான் என்று இங்க இதை வச்சிருப்பாங்க. யாரு இந்த அகசியன் வந்து சென்றான் என்று. இதை போல அந்த ஞானிகள் சில நிலைகள் செயல்படும் போது கூட இதனை உணர்வு வரப்போது தன் உடலுக்குள் வளர்த்து சில இடங்களிலே போய் நாம் கடும் ஜபம் இருந்து நல்ல சக்திகள் பெற வேண்டும் என்று இந்த மனித உடலிருந்து சில பகுதிகளுக்கு உட்கார்ந்திருப்பாங்க. அப்ப உட்காரப்பட போது எதை பெற வேண்டும் என்று நீருக்காக வேண்டி இயங்கி இருப்பார்கள். அந்த நீரின் சக்தி மேகமாக கூடி அந்த உணவாக உட்கொள்வார்கள். அதனின் தன்மை அந்த பாறைகளில் படியப்பட போகும்போது அது மேகங்கள்ல இருந்து அந்த இகளை குவிக்கப்பட்டு அங்க என்ன இந்த நீர்மலை உண்டாகி நீங்க அல்ல குறையாது. ஏனென்றால் அந்த சக்தியின் தன்மை வரும். இந்த மைசூர் சைட்ல ஒரு இடம் இருக்குது. அதுல எதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாகரிக கிணறு இருக்கு. நீங்க தண்ணி உச்சி இல்லைங்க, அதுல தண்ணி வந்துகிட்டே இருக்கு. ஏனென்றால் தனக்காக வேண்டி கடும் ஜபங்கள் இருந்து அந்த அணையின் தன்மை தன் உடலை வளர்த்து அது தரையில் அங்க பதியச்சி போகும்போது அந்த புவியின் ஈட்டில் இருக்க போகும்போது அந்த மேகத்தின் தன்மை தனக்குள் கூடி நீராக உடையும் தன்மை அங்கு வருகின்றது. இந்த இயற்கையின் சில நீதிகள் சில மலை என்ன நான் இந்த 12 வருஷம் சில மலைப்பகுதிகளுக்கு என் குருநாதன் அங்க அழைத்து சென்றார். இது எப்படி இந்த நீர் உண்டா, கீழே தண்ணி இல்ல ஆழமா தோணினாலும் தண்ணி உள்ளுக்கு போயிட்டே இருக்கும். ஆனா அதே சமயத்தில் மலை உச்சியில உனக்கு தண்ணி வருதுன்னா எப்படி வருது பாடுறா அப்படின்னு சொல்லிதான் மலைமலையா சில நிலைகள்ல அலைய செய்து அந்தந்த இடங்களில் எடுத்துக்கொண்ட உணரின் சக்தி மழை எப்படி வளருது, மலைக்குள் இந்த நீரை எப்படி கவருது, சில இடங்களில் நீரின் சக்தி குறையுது, சில இடங்களில் நீரின் சக்தி வளருது. கரும் பானையாக இருக்கும், ஆனால் அதில் இந்த நீர் ஊற்றின் தன்மை வரும் என்ற இந்த நிலையை ஒவ்வொரு நிமிடியிலும் என என் குருநாதன் பைத்தியக்காரன போறான். காரணம் என்னன்னு கேட்டேன்னா எனக்குதான் அடிக்கடி சொல்வார். வந்து சாக்கடைக்குள்ள இருந்துட்டு இங்க வாடான்னு கூப்பிட்டு
நீ டீ வாங்கிட்டு வாடா காப்பி வாங்கிட்டு வாடான்னு சொல்லிட்டு நீ குடிக்க சொல்வாரு. ஏன்னா இதெல்லாம் அடிக்கடி உங்களுக்கு சில நேரங்கள் சொல்லிட்டே வர அதுல உட்பொருள் எவ்வளவு அடக்கி வைத்திருந்தால் அவர் நம்மளை எதில் நுகர சொன்னார். அப்படிங்கிற போது ஒரு கூட்டு வாடான்னார். அப்ப டீ வாங்கிட்டு வந்தோடனே என்ன செய்ய அங்க இருக்கிற சாக்கடை ஓரத்துல இருந்து கிழிஞ்ச வயசு அது ஏதாவது நல்ல வயசு விட்டான்னு கிழிச்சு காலில் கட்டிடுவார். அந்த சாக்கடையில உட்காந்துட்டு கூப்பிட்ட உடனே நான் போனா அந்த இதுல சாக்கடையில அள்ளி போட்டு அந்த தூசி இருக்குன்னு அள்ளி போட்டு குறையாங்க. சாமி இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னா உடனே என்ன செய்துட்டு அப்புறம் நல்லா எடுத்தீங்க வாடா அப்படின்னாரு. நீங்க நல்லக்கல்ல வாங்கிட்டு வாடினார், பொட்டுக்கல்ல வாங்கிட்டு வந்தார், எண்ணெயில காய்ச்சின பதார்த்தத்தை ஏதாவது 2 வாங்கிட்டு வந்தார். இது 3 வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்த உடனே டிச்சியில் என்ன செய்தார், முதல்ல நிலக்கடலை பருப்பு போட்டார். அதுக்கப்புறம் என்ன செய்தார், 2வது பொட்டுக்கல்ல போட்டார். அதுக்கப்புறம் 3வது நிலக்கடலை போட சொன்னார். இதெல்லாம் முடிஞ்ச உடனே அன்னிச்சு பொட்டுக்கல்ல போட்டார். அதை தாண்டின உடனே எண்ணெயில சுட்ட பதார்த்தத்துக்கு அந்த பக்கம் போட்டார். பாடுறா அப்படின்னா இப்ப கொஞ்ச நேரத்துல வேடிக்கை பாடுறா அப்படின்னு அங்கிருந்து பந்தி வருது, புசு புசுன்னு வந்து அந்த பொட்டுக்கல்ல விட்டு போடுச்சு. இந்த நிலக்கல்ல நோந்து எடுக்குது. அப்புறம் இது முடிஞ்சு நோந்துக்கிட்டே வருது. இந்த நிலக்கல்ல இருக்க எடுத்தது, அதை நுகர்ந்துட்டு என்ன செய்யுது, அந்த எண்ணெயில சுட்ட பதார்த்தத்தை எடுத்தது. அதுல இருந்து என்ன செய்ய திருப்பி வந்தது. அப்புறம் 3வது அந்த பொட்டுக்கடலை எடுக்குது. ஆனா அதுல எண்ணெய் சத்து இல்லை. அப்ப அதை நுகர்ந்து எடுத்துட்டு போகுது. பாத்தியாடா அப்படின்னா நீ சாக்கடைன்னு என்ற அந்த சாக்கடையை விலைக்கிட்டு அதை நல்ல பொருளை எடுக்குது. இப்போ உடல்ல என்ன இருக்குது, நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. நீ கெட்டதை எண்ணும் போது என்ன செய்யுது, காத்துல இருந்து எடுத்து உனக்கு கெட்டதை எடுக்குது. நீ சாக்கடைன்னு என்ன, அப்ப உடனே இந்த சாக்கடையான மனம் உனக்குள்ள நாறுது. தெளிவா காட்டுறாரு. நமக்குள்ள அந்த சாக்கடை இருக்கு. நாம சாப்பிட பதார்த்தம் ருசியா சாப்பிடுறோம். நாம என்ன செய்யுது, இது நல்ல சத்தெல்லாம் நான் ரத்தமா மாத்தி நம்ம உடல்ல மாத்து. அப்ப நாம அதுல இருக்க கெட்டதெல்லாம் மலமாக மாத்துது. நமக்குள்ள என்ன செய்யுது, வடிகட்டி நமக்குள்ள மொத்தமாச்சு. வயிற்றை விட்டு வெளியில வந்த நாத்தம் தாங்குதா? ஆனா நம்ம உடலுக்குள்ள அது இருக்கு. ஆக நாம எண்ணும் போது என்ன செய்யுது, நமக்குள்ளேயும் நாத்தம் இருக்கு. இதே போல அந்த நாம் பேண்ட நாத்தத்திலிருந்து நாம சூரியனிலிருந்து வரக்கூடிய காந்தம் என்ன செய்யுது, இதுல இருந்து வரக்கூடிய ஆவி எடுத்து நாத்தத்தை எடுத்துக்கிறது. விஷச்செடியிலிருந்து வரக்கூடிய இந்த காந்தத்தையும் கவர்ந்துருக்கு. அதை எடுத்த நிச்சயம் இந்த காத்துல அப்படியே அழகு. நாம பூமியில நிச்சயம் சாக்கடை இருக்கு. நமக்கு முன்னாடி இந்த சாக்கடை கெட்டது இருக்குது, நல்லது சுத்திக்கிட்டு இருக்கு. அப்ப நாம என்ன செய்யறோம், நம்ம உடலை எந்த குணங்களை வளர்த்திருக்கிறோமோ அது அதிகமா இருக்கப்படும் போது அந்த மனத்தை எடுக்கு. நாம குழம்பு வைக்கிறோம்னா அதுல என்ன பொருள் போடுறோமோ அந்த ருசி வருது. நாம குழம்புல போட்டோம் அந்த ருசி வருது. அப்ப அது நுழைந்து பார்த்தோம்னா அது தேடி நாம சாப்பிட போறோம். நுழைந்து பார்த்துட்டு என்ன செய்யணும், சாப்பிட போறோம். இதே போல நாம எதை என்றுமோ அப்ப அந்த ருசி அன்னிச்சு சுவாசிச்சு இந்த உணவின் தன்மையை நாம எடுக்கிறோம். இது நுழைந்து பார்த்து கெட்டதை அன்னிச்சு நினைக்கிறோம். இது போல உனக்குள்ளும் சாக்கடை இருக்கு, எனக்குள்ளும் சாக்கடை இருக்கு. நம்ம முன்னாடி சாக்கடையில் தான் இருக்கிறோம். ஆனா அந்த சாக்கடையில இருந்து என்ன செய்யணும், நுகர்ந்து எடுக்கணும். இப்ப நான் மனிதனுக்குள் வெறுப்பு என்ன, ஒருத்தர் பயிரிக்கிறேன்னு ஒருத்தர் கெட்டு போவேன்னு இத்தனை எண்ணி சமைச்சு வச்சிருப்போம். இதையெல்லாம் என்ன செய்ய சூரியன் காந்த சக்தி எடுத்து நமக்கும் கெட்டது நல்ல சுத்திட்டு தான் இருக்கு. ஆனால் அதே சமயத்துல ஞானிகள் என்ன செய்தாங்க, இதையெல்லாம் வென்று தனக்கு ஒளியின் சிகரமாக தன் உயிராத்மா ஒளியாக மாற்றி முன் சென்றார்கள். இந்த உடலுக்குள் என்று அவர் சூரியனாக, அந்த சூரியன் எப்படி பிரகாசமான நிலைகள் அடைந்ததோ இதை போல தன் உணர்வின் சக்தியை எடுத்து தனக்கு அந்த ஒளி சரீரமாக கல்கி அவதாரம். சப்த ரிஷிகள் எந்த நிலையை காமிக்கிறார். இதுக்குத்தான் இந்த பண்டிகை காமிச்சு இது வராக அவதாரம் அந்த வியாசகன் எழுதுறான். இப்ப திடீர்னு என்ன செய்யறாங்க, இந்த திமுக இதுதான் நம்ம சாமி இல்லாதவங்க, கடவுளே இல்லைங்கிறவங்க பண்டிகைகளை போட்டு அந்த தீக்காக்காரங்க அவங்க சாமியை நீ பண்டிகைகளை போட்டு மனைவி உனக்கு அறிவு இருக்கிறான்னு நம்மளை கேட்கிறாங்க. யாருங்க, பண்டிகைகளை போட்டு நீ வராகமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு கும்பிடுறீங்க, உனக்கு அறிவு இருக்குதான்னு கேட்கிறாங்க. பண்டிகை கும்பிட்டு அதை கடவுளாகும்போது உனக்கு மனிதனுக்கு அறிவு இல்லைங்கிறாங்க. ஆனா இவருக்கு மட்டும் அறிவு தனிச்சா வந்துருக்கு. காரணம், அந்த வராகம் என்பது கெட்டதை நீக்கி தனக்குள் எடுத்து வலுகுண்ட எண்ணத்தை எடுக்குது. அதுல சேர்த்து கொண்ட வினைதான் இன்னைக்கு நாம என்ன செய்யறோம், நாம சாப்பிட நல்ல ஆகாரம் இருந்தா அந்த சக்தி ஓங்கி வளர்ந்து வாசனைக்குள் மறந்திருக்கக்கூடிய விஷத்தின் தன்மை, வாசனைன்னு விஷம் ஜாஸ்தி உண்டு. அந்த வாசனை ருசி இருந்தாலும் வேகமா நமக்குள் இழுத்துட்டு போகும். அந்த கெட்டதை நீக்கி நல்லதை எடுத்து அந்த வராகன் அவதாரத்தில் நாம் அந்த உயிர் தான் எடுத்துக்கொண்ட நிலைகளுக்கு அது அவதாரமா எடுத்திருக்கு. அந்த உணர்வின் சக்தி தனக்குள் எடுத்து இந்த உடலுக்குள் அந்த விளைவின் எண்ணலைகளை வளர்த்து அதனின் உணர்வுக்கொப்ப இந்த உயிர்
இந்த உடலாக அவதாரம் எடுத்திருக்கு. ஆனால் இந்த வராக கெட்டதை நீக்கி எடுத்துக்கொண்டது உணர்வின் தன்மையை அதை எடுத்தவரப்போ இந்த உயிர் என்ன செய்து பரசுராம் அவதாரம் மனிதன். நாம் கெட்டதை கோடையால பிறந்துட்டு நல்லதை செய்யக்கூடிய உணர்வின் சக்தியை பரிசுத்தப்படுத்தும் நிலைகளுக்கு நாம் ஒன்றை கெட்டதை நீக்கி நல்லதை செய்யும் சக்தியாக பிறக்கும் பரசுராம். சீதாராம் நாம் சுவையின் தன்மை இங்கே சீதாராம். அதே சமயத்தில் நாம் பரிசுத்தப்படுத்தும் நிலைகள் கொண்டு வராக இருக்கும்போது முகந்த இந்த சக்தி சீதாராம். இது பரசுராம். நாம் பரிசுத்தப்படுத்தும் இந்த உணர்வின் தன்மை எண்ணங்கள் அந்த அன்பாக பாய்ந்து ஒன்றை அந்த உணர்வின் தன்மை ஒன்று நாம் இயக்கும் நிலைகள் நாம் எண்ணங்கள் அனைத்தும் பரசுராம், சீதாராம், கல்யாணராம், இதெல்லாம் ராமாங்கிற வரவெல்லாம் இதுதான் பரசுராம். அப்புறம் என்ன செய்யறாங்க பலராமன். நாம் மனித உடல் வரப்போகும்போது ஒவ்வொரு குணங்களை எண்ணும் போது அது அந்தந்த ராமனாக மாறுறது. ஆனால் இதற்கெல்லாம் ராமன் என்று பெயரை வைத்து நாம் அறிந்துள்ளதற்காக வேண்டி அங்க வைத்தார்கள். ஆகவே கெட்டதை நீக்கி நாம் எடுத்துக்கொண்ட அந்த உணவு நாம் சாப்பிடும் ஆகாரத்தை நாம் மலமாக கழித்துவிட்டு நம் உடலின் தன்மையை நல்லதாக்குகின்றது. ஆக இதற்கு பேர் என்ன வைத்தாங்க? நாம் முதல்ல எடுத்துக்கொண்ட இந்த சக்தி உடலாகும் போது சிவம் சிவசக்தியாக இயங்குகின்றது. அதே சமயம் நாம் எந்தெந்த இலை செடிகளை நாம் சாப்பிட்டு இந்த உணர்வு கொப்ப அதனின் தன்னை காத்துக்கொள்ளும் உணர்வின் தன்னை தனக்குள் எடுத்து அது வளர்ந்ததோ அது வினைக்கு நாயகனாக அந்தந்த உடல் பரிணாம வளர்ச்சி வளர்கின்றது. ஆக இந்த உயிரின் தன்மை தான் எடுத்துக்கொண்ட உணர்வு கொப்ப பரிணாம வளர்ச்சி வளரப்போம் போது அதனின் பேர் வினைக்கு நாயகா விநாயகா உடலின் அமைப்பு. ஆக நாம் என்ன செய்யறோம்? இதே போல இந்த 6ஆம் மனிதன் நாம் முன் சேர்த்துக் கொண்ட மிருக நிலையிலிருந்தும் நாம் மனிதனாக்கப்பட்டும் யானைக்கும் ஞானம் உண்டு. அந்த ஞானத்தின் வழிதொடர் கொண்டு இந்த மனிதனாக பெற்றோம் என்று யானையின் சிறைச்சலை போட்டு விநாயகா என்று இங்க வைத்திருக்கிறார். நாம் முன் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கு நாயகனாக இந்த மனித உடலும் இங்க பெறப்பட போகும்போது இதிலே மனம் உடல் என்று வரக்கூடிய மனம் இதற்கு பேர் சரகணபவ. இந்த யானைக்கு 5 முகத்தானே, இங்க 6 முகத்தானே. யாரு? 6வது அறிவு. நாம 5 அறிவுடைய கண்ணால் பார்க்கணும், காதால் கேட்கின்றோம், வாயால் சுவைக்கின்றோம், உடலால் அந்த உணர்கின்றோம். இந்த 5 அறிவினை தான் 5 முகத்தான் எந்தெந்த அறிவினை இவர்கள் பாடுகின்றார்கள். ஆனால் அதே சமயம் இந்த 6வது அறிவை சரகணபவ குஹா நாம் எடுத்துக்கொண்ட உணவுக்குள் மறைந்திருந்தாலும் இந்த வராகன அறுக்கும்போது நுகரும் சக்தி ஆற்றல் அதிகமாகி கெட்டதை நீக்கி தனக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வின் சக்தி தனக்குள் எடுத்து இந்த உணர்வின் தன்மை வலுவான பின் அதற்கொப்ப நம் உயிரின் தன்னை அவதாரமாக நம் மனித உடலை சிருஷ்டித்தது என்ற பரசுராமன் என்றாலும் இதற்கு பேர் உடல் சிவமாகி வினைக்கு நாயகனாக உடலானாலும் இந்த 6வது அறிவின் தன்மையை நமக்குள் அதை இயக்க சக்தி சரகணபவ குஹா. கந்தா வருவதை அனைத்து கடம்பா உருவாக்கி கார்த்திகேயா கார்த்திகேயன தெரிந்துணர்ந்து செயல்படும் என் ஆற்றமிக்க சக்தி எனக்கு அருளினாய் என்று அவன் 6வது அறிவை நாம என்ன செய்து இதான் சரகணபவ குஹா. இப்ப 6வது அறிவின் துணை கொண்டுதான் இப்ப நாம் என்ன செய்யறோம்? நாம் எப்படி வராகன் கெட்டதை நீக்கி தனக்குள் எடுத்துக்கொண்ட உணவில் நம் உடலிலே கெட்டதை நீக்கி நல்ல உணவை படைக்கும் சக்தியை நமக்கு கொடுத்ததோ அதை நாம் கர்மக்கிழங்கினால் நுகர்ந்து பார்த்த பின் அதில் இருக்கக்கூடிய விஷயத்தின் தன்மை நெருப்பில் இட்டதை நீக்கி அதனின் அடக்குவதற்கு புளியை அதனுடன் சேர்த்து நாம் சுவைமிக்கதாக நாம சாப்பிடும் போது முருகு மாற்றி அமைக்கும் சக்தி. முருகா அழகா. அப்ப நாம் மகிழ்ச்சியின் தன்மை இழைக்கும் போது மயில் அது என்றுமே தோகை விரித்து ஆடுகின்றது. அதனின் காலடியிலே விஷத்தின் பாம்பு. நாம் எந்த கரணக்கிழங்கு வேக வைக்கிறோமோ அந்த விஷத்தின் தன்மை நம் உடலுக்குள் அடங்கி என்படி வழிப்படி எனக்கு மகிழ்ச்சி ஊட்டும் செயலாக இருக்கின்றது. ஆகவே நாம் விஷத்தை அடைக்க ஆளும் செயலை பெற்றவர் என்ற இந்த நிலைதான் ஆதி சீசனான உயிர் அந்த நாம் சூரியனான நிலை விஷத்தின் ஆற்றல் மிக்க சக்தி தன் வெப்பத்தின் தன்மை கொண்டு விஷத்தை ஒடுக்கி உலகத்தை சிருஷ்டிக்கும் தன்மை பெறுகின்றது. அதே போல மனிதன்
கெட்டதை நீக்கி நல்லதை பெறும் சக்தி வருகின்றது. ஆனால் உடலான சிவனின் கழுத்திலே விஷம். நாம் எதை எடுத்தால் முதலில் நுகத்தை அதன் விஷத்தின் நுகர்ந்துதான் உணர்வின் தன்மையாக நமக்குள் இயக்குகின்றோம். சிவனின் கழுத்திலே விஷம். ஆறாவது அறிவின் தன்மையும் முருகனின் காலடியிலே பாம்பு விஷம் என்ற இந்த நிலையை முருகன் பிரம்மாவை சிறைப்பிடித்தார் என்ற நிலையை இங்கு கொண்டாடுகின்றது. இப்ப சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒரு வெப்பகாந்தம் அதாவது ஒரு ரோஜாப்பின் அதாவது ஒரு வேப்ப மரத்தின் கசப்பின் சத்தை வெப்பகாந்தம் தனக்குள் கவர்ந்து கொள்ளுகின்றது. அதே சமயத்தில் அதே கசப்பு ஒத்த மல்லிகைப்பின் மனத்தின் தன்மை வெளியில வரப்படும் போது இரண்டு சூரியகாந்த வெப்பகாந்தங்கள் அதை கவர்ந்து கொள்ளுகின்றது. அந்த கவர்ந்து கொண்ட இந்த சக்தி தன் வெப்பகாந்த அலைகளாக பரவுகின்றது. ஆனால் இந்த கசப்பின் சத்தை உமட்டல் இந்த உணர்வின் சக்தி இந்த மனத்தின் தன்மை கண்ட பின் இது துரத்துகின்றது. ஆனால் அதே சமயத்தில் இந்த மனத்தின் தன்மை கொண்ட இந்த உணர்வின் சக்தி இந்த கசப்பான உணர்வான அலைகள் வந்த பின் இந்த நறுமணமான சக்தி ஒருபோது சீராக காத்து ஓடுகின்றது. ஆனால் அதற்கு அடுத்து இன்னொரு செடியிலிருந்து வரக்கூடிய விஷத்தின் செடியிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்பகாந்தங்கள் கவரும் போது அந்த விஷத்துக்குள் இந்த மல்லிகை மனம் சிக்கிய பின் இது சுழல்கின்றது. ஆனால் இது தொடக்கி வந்த வேப்ப மரத்தின் கசப்பான சக்தியும் இதனுடன் மீண்டும் இணைகின்றது. ஆனால் வெப்பமும் காந்தமும் மூன்றும் சக்தி வாய்ந்ததாக மாறுகின்றது. ஆனால் இந்த மூன்று உணர்வும் நாம் அது ஒன்று சேர்க்கப்படும் போது ஒரு சுவையின் தன்மையாகின்றது. வேப்பலையை பார்க்கும் போது அதனுடைய இரண்டும் போன்ற வளைந்த நிலையில் இருக்கும். கருவேப்பிலையை பார்க்கப்படும் போது இடையே நிலையை கொடுக்கும். ஆக இந்த கருவேப்பிலையும் அந்த வேப்பிலையை போல இருக்கப்படும் போது தான் எடுத்துக்கொண்ட உணவின் சக்தி அது இந்த நறுமணத்தின் கொண்டு அது நல்ல மனமாக உருவாகின்றது. இது இயற்கையில் சந்தர்ப்பம் ஒன்றுடன் ஒன்று மோதும் போது அதனின் உருவரும் சக்தியாக அது ஒரு கருவாகி அதனின் தன்மை பூமியிலே படும்போது அது வித்தாகி அதனின் உணவின் சத்தை பூமியின் தன்மையில் தனக்குள் ஈர்ப்பாகி அந்த ஈர்ப்பின் நிலையை கொண்டு அது செடியாக வளர்ந்து அந்த கருவேப்பிலை அடைந்து வேப்ப மரத்தை தோன்றியது வந்தாலும் இது மறுமணத்தின் தன்மையும் சுவைமிக்க விஷம் தன்னதுடன் கலக்கப்படும் போது அது சுவைமிக்கதாக மாற்றுகின்றது. அதே சமயம் இதே வேப்பலை விஷம் கொண்ட உள்ளங்களில் கொடுத்த பின் விஷத்தை நீக்கும் சக்தியாக மாறுகின்றது. ஆனால் ரோஜாவின் அகர்ந்து மல்லிகை மலருக்குள் விஷத்தின் ஆற்றல் அதிகமாகும் போது அதே சமயம் வேப்ப மரத்தின் அந்த மனத்தின் தன்மை தான் எடுத்துக்கொண்ட மூன்றின் தன்மை தனக்குள் ஏற்கப்படும் போது இயக்க துடிப்பாக மாறி மூன்றின் கலவின் தன்மையை நறுமணத்தை உருவாக்கும் இந்த கசப்பு கலந்த நிலையை கொண்டு இந்த சுவையின் தன்மை உருவாக்கும் ஒரு வித்தாக மாறுகின்றது. அதை எதனின் சத்தையாக உழுகின்றதோ அதனின் சத்தை அதை கலந்து அதை அந்த கருவேப்பில மரமாக அது வளர்கின்றது. இப்படிதான் பூமியிலே வளர்ந்தது. இதைப்போல்தான் ஒரு உயிரான நிலைகள் நாம் புலிவிலிருந்து எடுத்துக்கொண்ட எண்ணம் ஒரு மற்ற எண்ணங்களுடன் கலந்து இதைபோல தாழ்வு எண்ணத்தை கொண்டு நமக்கும் பலவிதமான எண்ணங்கள் குணங்கள் ஒவ்வொரு செடிக்கும் மனங்கள் எப்படி இயக்குகின்றதோ அதே போல அந்த மனத்தின் தன்மை நமக்கு குணமாகி அதனின் எண்ணமாக நாம் இயக்க சக்தியாக நாம் இயங்கி அதனின் ஆற்றல் மிக்க சக்தியில் பல கோடி உணவின் தன்மை நமக்கு வளர்த்துள்ளோம் என்று இந்த நிலையை அந்த உணர்த்துவதற்குத்தான் அந்த ஞானிகள் தெளிவான முறையில் எடுத்து உணர்த்தினார்கள். ஆக அதே போல இந்த ஆறாவது அறிவின் தன்மை நாம் பிரம்மாவை சிறைப்பிடித்தார். இன்று நாம் என்ன செய்வோம்? தென்னை மரத்திலிருந்து வரக்கூடிய அணுக்களை எடுத்து அதுவே இப்ப காயில் வச்சு செடி ஆக்கினாலும் இன்று மனிதன் தென்னும் ஓலையில் இருக்கக்கூடிய அணு செல்லுகளை பிரித்து அதை நாம் இன்னொன்ன வகையில் நாம் பக்குவப்படுத்தினால் அதனின் தன்மை இன்று அதிலிருந்து நாம் தென்னை மரத்தை வளர்க்க முடியும். ஒரு செடியிலிருந்து அணு செல்லுகளை நாம் பிரித்தால் அதனின் உணவின் தன்மை கொண்டு மற்ற அணுக்கள் செல்லுகளோடு கலந்து நாம் புதுவிதமான செடிகளை அது உருவாக்க வேண்டும். இன்று நாம் பல செல்லுகள் இருக்கக்கூடிய நிலைகளை எடுத்து இந்த விவசாயத்தில் செடி கொடிகளை அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி உருவாக்குகின்றோம். அப்போ பிரம்மாவை சிறைப்பிடித்தாலும் முருகன் நாம் ஆறாவது அறிவை அதில் இருக்கக்கூடிய உணர்வின் எண்ணங்கள் கொண்டு நாம் சிருஷ்டிக்கும் தன்மை அந்த ஆறாவது அறிவுக்கு உண்டு என்ற நிலையை அந்த தெளிவுரை உணர்த்தினார். அது தெளிவுரை உணர்த்தினார் என்று நாம் நினைக்கிறோம். முருகன் பிரம்மாவை சிறைப்பிடித்த உலகை சிக்கி இவன் கையில வச்சுக்கிட்டான் அப்படின்னு நாம இதைத்தான் நினைக்கிறோம். பிரம்மாவை சிறைப்பிடித்தான் போது நாம் ஆறாவது அறிவை என்ன செய்கின்றோம்? நாம் உணர்வுக்குள் அந்த சக்தியான வலுவான நிலையில் இருக்கின்றோம். பல பொருள்களை அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி நாம் உருவாக்குகின்றோம்.
இப்படித்தான் நான் உடலின் சந்தர்ப்பத்தால் உருவானாலும் உருவாக்கும் ஆற்றல் நீக்க இச்சக்தி வெற்றற்றேன். இதை கண்டுணர்ந்த அந்த அகஸ்தியன் தான் அவன் துருவம் எப்படி நம்ம பூமியின் தன்மை பார்வதி விண்ணுலகத்தின் ஆற்றலை தனக்கு பூமி கவர்ந்து உடற்பணியாக மாறி அதனின் சக்தி வெப்பத்தால் ஆவியாக மாறி ஆவியின் தன்மை காற்று மண்டலங்களாக பிரிந்து அந்த உணவின் சக்தி எழக்கூடிய நீராக மாறி இதற்குள் நாம் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு உணவு சத்தும் தனக்குள் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு உணவுக்கும் அது உணவாகி இதற்குள் கலவையாகி அதனின் தன்மை வெளிப்படுத்தும் போது இந்த பூமியின் சக்தியுடைய நிலைகள் எவ்வாறு செயல்பட வேண்டும்